வணக்கம். ஹாய். நீங்க சத்தத்தை காணல, சாப்பிடலையா? சாப்பிட்டாச்சு தானே? கொஞ்ச நேரம் தான் கொஞ்சம் சத்தமா காய்ப்போம். என்ன பேர் தங்காக்கு? பிரிஜா. என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு தங்காக்கு? சாமத்தியோடு. சாமத்தியோடலாம் எப்படி போகுது? நல்லா போகுது. பாக்கே தெரியுது, சிரிப்போடயே இருக்கிறீங்கன்னு. நாங்க கிளர்ச்சி சர்ப்ரைஸ்ல இருந்து வரோம். உங்களோட சாமத்தியை விட்டு கொஞ்சம் ஸ்பெஷல் ஆக்க சொல்லி எங்க மூலமா கொஞ்சம் கிஃப்ட்கள் கொடுத்து விட்டுருக்காங்க உங்களுக்கு. கொடுத்து விடுறேன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா. என்ன டக்குன்னு அப்பான்னு நீங்க அப்பா சொன்னா ஒரு அன்னைக்கு கிஃப்ட் அனுப்பி விடுறோம் அப்படியே. இல்ல. அப்ப ஏன் அப்பா சொன்னீங்க உடனே? அவர் தான் அனுப்பியிருப்பாரு. அப்பா தான் அனுப்பியிருப்பாரு அப்படியே. ஆனா அப்பா அனுப்பலையே. அப்பா தான். இல்லையே, நாங்க தானே கிஃப்ட் பண்ணோம். நாங்களும் ஷோ பண்ணி சொல்றோம். உங்களோட அப்பாக்கு என்ன பேர்? பிரதீபன். பிரதீபன் அந்த பேர்ல இருந்து வரையிலையே. அப்பாலும் வரையில, அந்த பிரதீபன் நேம்ல இருந்து வரையில. சரி, அப்பாவை தவிர வேறு யார் தாரண்டா யாரா இருக்கு? அத்தை. அத்தைக்கு என்ன பேர்? என்ன பேர் அத்தைக்கு? பௌத்தியத்தை பிரதான். ஆனா ரெண்டு அத்தையுமே அனுப்பலே. அத்தை தங்காக்கு ஸ்பெஷலா ஒரு 10 போல செயின் ஒன்று போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கேளுங்க, அத்தையாக்கு நிக்கணும் மாதிரி நின்றா சொல்லுங்க. அத்தையாக்கு கேட்டு ஒன்று. ஆனா இது அத்தையும் அனுப்பல, உங்க அப்பாவும் அனுப்பல. அப்பாதான். இல்லையே, எப்படி சொல்றீங்க அப்பா தானே? காரணம் இருக்குன்னு தானே? அப்பா தான் அனுப்பிடுவேன். சாதாரண எப்படி ஏன் அப்பான்னு சொல்றீங்க? அப்பா இது வரைக்கும் கிஃப்ட் ஒன்று வாங்கி தரலையா? அப்பா. சாமத்தி வீட்டுல யார் செய்யறது? இந்த டெக்கரேஷன்கள் எல்லாம் யார் செய்யறது? அப்பா தானே? அம்மா அப்பா. அப்பா அம்மா அப்பா தான் செய்யணுமே. அவன் இந்த கிஃப்ட் அவையில அனுப்பலையே. அப்பா தான். மிக்கி யார் அப்பா அனுப்பினார்? இந்த மிக்கி தான் அனுப்பினான்னு இல்ல அப்பா. ஆனா ஷோர் பண்ணி சொல்றான் அப்பா அனுப்பல. அப்பா இன்றைக்கு உங்களுக்கு 10 பவுன்ல 2 கைக்கும் 2 காப்பு வாங்கி தரேன்னு சொல்ல. அம்மா கேளுங்க, அம்மா வாங்கி வச்சிருக்கா அவளுக்கு. அப்ப நாங்கெல்லாம் போன அப்புறம் அந்த காப்பு தருவோம். ஆனா இது அப்பா அனுப்பல. இன்னைக்கு அப்பா அனுப்பினா இல்லன்னு மாறியது வந்துட்டான். வேற சாமத்தி இப்படி நடக்குதா சொல்லி இல்லையே, உங்களோட போட்டோ தான் போட்டாங்க, கொண்டே கொடுத்துட்டு வாங்க அப்படி. ஆனா உங்களுக்கு அப்பான்னு சொல்லலையே எங்களுக்கு. இல்லாடி கிஃப்ட் எல்லாம் தாரேன், எல்லா கிஃப்டும் பாருங்க. பார்த்துட்டு அதுல எதுவும் க்ளூவல் இருந்தா பார்த்து சொல்றீங்களா யாரு? சாக்லேட் தரவா டெடி தரவா? இது ஃபர்ஸ்ட் தரேன். சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் போல. அப்ப மிக்கி அந்த சாக்லேட்டை கொடுங்க. உங்களை விஷ் பண்ணி ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்துட்டு காணுமா? அந்த சாக்லேட் எல்லாம் கொடுங்க மிக்கி. ஒத்து பிரச்சனை இல்லை. மிக்கி ஒரு அடி ஒன்று போட்டீங்கன்னா மிக்கி தருவேன். பேசாம அடி ஒன்று போட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. இனி ஷோரா அடி விடும் மிக்கியா. எல்லாம் குழம்பிட்டாங்க மிக்கி. கொடுங்க சாக்லேட். காணுமா? காணுமே. எவ்வளோ உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும்னு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். அப்ப எல்லாரையும் சொல்லுங்க யார் அனுப்பினு. உங்களை விஷ் பண்ணி ஒரு செடியும் கொடுத்து விட்டுருவான். செடி பிடிக்காத? அப்ப பிடிக்கும். செடியும் கொடுங்க மிக்கி. வச்சிருவாங்க. கொடுங்க மிக்கி செடியை. நீங்களும் ரெட் கலர், செடியும் ரெட் கலர். யாரோ சொல்லி வச்சு தந்த மாதிரி இருக்கு கிஃப்ட். யாரா இருக்கும்? அப்பா. ஆனா அப்பா அப்பான்றீங்க. அப்பா கவலைப்பட போறாரு. அப்பா அனுப்பவே இல்லை. நாங்க இப்ப இந்த வீடியோ எல்லாம் Facebookல போடுவோம். கூட அப்பா பார்த்துட்டு கவலைப்பட போறேன். நான் மகளுக்கு அனுப்பவே இல்லை. மகள் வீடியோ ஸ்டார்ட்ல இருந்து என்ன மட்டும் அப்பா அப்பான்னு சொல்றாரு. அப்பா தான். ஆனா ஷோ பண்ணி சொல்றோம் உங்களை அப்பா அனுப்பல. இல்லாட்டி வேற எதுவும் கிஃப்ட் வருதோ தெரியாது. ஆனா ஷோராவே இது அப்பா அனுப்பல. அப்பா. இங்க இருக்கிற ஒருத்தர் மணி இருக்க மாட்டாங்களா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. நான் கேட்டுக்கொள்ளுங்க நீங்க. ஆனா ஷோராவே இது அப்பா அனுப்பல. அப்பா. இங்க இருக்கிற ஒருத்தர் மணி இருக்க மாட்டாங்களா? எவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. நான் கேட்டுக்கொள்ளுங்க, நீங்க ஒருத்தர் கிஃப்ட் அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா குழந்தை கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொண்டு போங்க. நான் க்ளூ ஒன்று தரேன். இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு அனுப்பினது இந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு ஆள். இல்ல இல்ல ஷோராவே நான் குழப்பறதுன்னு சொல்லல, உண்மையாவே நான் கூட்டத்துக்கு. மிக்கி கையை காட்டி விடுவோமா? 2
ஆனா இது அப்பா அனுப்பலும் உண்மையாவே கிஃப்ட் இப்ப நான் கூப்பிடுவேன் கிஃப்ட் தந்தாக்கள் மேடைக்கு வாங்கன்னு இப்ப வருவீனும் பாத்துட்டு கவலைப்படக்கூடாது ஐயோ நான் பேர் சொல்லலையே இதுக்கெல்லாம் நீங்க இந்த மாதிரியா பார்த்து சொல்லுங்க யாருன்னு இல்ல அப்பா அங்க ஆட்டியோ கேட்டு கேட்டு சொல்றோம் யார் சொல்லி கொடுக்குறது அப்பான்னு ஒரு தடவை இல்ல ஆனா இது உண்மையா அப்பா அனுப்பு அப்பா ஆனா அப்பான்னு வரையிலையே நான் காட்டுறேன் எங்களுக்கு கிஃப்ட கொண்டே கொடுங்கன்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் வந்தது ஆனா கிஃப்ட் அனுப்பினது பையன்னு போட்டிருந்தா அப்பான்னு போடலையே ஆனா நேம் காட்டுறேன் யார்ட்ட நேம் போட்டது கடைசியா ஆனா ஷூராவே இது அப்பான்னு அனுப்பாது எங்களுக்கு அப்பா ரொம்ப எதிர்பார்த்துறீங்களா அப்பா கிஃப்ட் அனுப்புவார் அப்படின்னு ஆனா இது அப்பா அனுப்பே இல்லையே இன்னைக்கு ஓபன் பண்ணுங்க அந்த ஃப்ரேமையும் காட்டுவோம் பார்த்துட்டு சொல்லட்டும் கடைசியா யார் அனுப்பினு உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல சொன்னது இந்த கிஃப்ட் அனுப்பினது ஆனா அப்பா இல்லையே நீங்க அப்பா 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 கவலைப்படுத்த போறீங்க நான் கிஃப்டே அனுப்பே இல்லைண்டு பாப்போமா அப்பா யார் அனுப்பினு ஷூரா என்ன மிக்கி பிரேம காட்டுவோமா கொடுங்க வாங்கி பாருங்க யார் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினு யார்ட்ட பேர் போட்டுருக்கு அப்பா அப்பா இந்த பிரேம் அனுப்பியிருக்கேன் இந்த மகளுக்கு என்ன அப்ப இந்த சாக்லேட்டும் தெரியும் அப்பா இல்ல இல்ல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க அப்பா கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் என்ன அனுப்பியிருக்கேன் இந்த போட்டோ ஃப்ரேம் ஒன்று அனுப்பியிருக்கேன் அப்பா இல்லையே நான் பார்த்து சொல்லட்டா யார் அனுப்பினு சாக்லேட்டும் செடியும் வேற ஒரு 5 தான் அனுப்பினாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி அப்பா கிஃப்ட் அனுப்பிட்டாரு இந்த ஃப்ரேம் அனுப்பிட்டாரு தானே அப்பா அம்மா பாத்தீங்களா அம்மாவோட பேர் கடைசியா தான் போறீங்க அம்மா நிக்கிறாங்களா இவ்வளவு நேரம் அம்மா எதிர்பார்த்து அம்மாக்கள் இந்த பேர் சொல்லுவான்னு நீங்க கடைசியா சொன்னீங்க அம்மா அம்மா அனுப்பியிருப்பாங்களா நீங்க 2 பேரும் அப்பாவை விட்டு கொடுக்குறீங்களே இல்ல ஆனா இது அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நான் சொல்லட்டா யார் அனுப்பினாண்டு நான் சொன்னா மிக்கியோட ஒரு 2 பாட்டுக்கு டான்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்கள டாடி நீங்க ஜோதிச்சு சொல்றீங்களா நான் சொன்னா டான்ஸ் பண்ணுவோம் ஓகே டாடி ஒரு 2 ஸ்டெப் அதான் சொன்னேன் சார் நீங்க பாப்பான்னு சொல்றீங்க தானே அப்ப கன்ஃபார்ம் ஓகே சொல்றேன் நான் டான்ஸ் பண்றேன் அப்படியே அப்பா இல்லாட்டி நீங்க அப்பா அம்மா வேற ஒருத்தர் இல்ல எவ்வளவு பேர் நிக்கிறாங்களே அது சொல்லட்டா யார் அனுப்பினு என்ன மிக்கி டான்ஸ் பண்ண வச்சுட்டு சொல்லுவோமா இல்ல நீ சொல்லிட்டு டான்ஸ் ஆடுவோம் ஷூரா மிக்கி சத்தியத்தை வாங்குங்க ரைட் அப்ப உங்களுக்கு சாமதிய வீட்டுக்கு இவ்வளவு கிஃப்ட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி அரேஞ்ச் பண்ணி யார் அனுப்பினது அப்பா அம்மா இல்ல நான் சொல்லவே இல்லை இன்னும் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சொல்லட்டா நேம் யாரு சொல்லவா இல்லாட்டி சொல்லுங்க உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு உங்களோட அப்பா தான் இந்த கிஃப்ட் எல்லாம் அனுப்பினாங்க என்ன சொல்ல போறீங்க அப்பாக்கு ஒரே வார்த்தையில தேங்க்யூன்னு முடிச்சாச்சு அப்பா அப்பா பார்த்தோன்ற பேர் வீடியோ உங்களை கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கேன் அப்பா எங்க அப்பா அப்பா பிரான்ஸ்ல அப்ப உங்களுக்கு தான் இந்த இடத்துல இல்லாட்டியும் நான் இருக்கிற மாதிரி நினைவா இருக்கும்னு சொல்லி இந்த கிஃப்ட்கள் எல்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து அனுப்பி விட்டுருக்கேன் அப்ப அப்பாவுக்கு ஒரு தேங்க்யூன்னு சொல்லிட்டீங்க ஹாப்பியா கிஃப்ட் வந்தது அப்ப இதே சந்தோஷத்தோட 100 வயசையும் தாண்டி நீங்க ஹாப்பியா இருக்கும்னு சொல்லி இந்த கிஃப்ட் அந்த உங்களோட அப்பா சார்பாகவும் எங்களோட கிளிநொச்சி சர்ப்ரைஸ் சார்பாகவும் நீங்க வாழ்த்துக்கள் நன்றி
போதும் போதும் விடியல்கள் தோன்றும் ஏலே 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 மன்னரா அடுத்தபடி இருந்தது என்னை தொட்ட போது எப்படி இருந்தது காமன் கப்பல் இப்போ கரைய கண்டாச்சம்மா தைமகளை கொண்டவை எடுத்து கண்ணால் வேகவா கொண்டாட பஞ்சும் நீரும் பற்றி கொண்டதே மஜ மஜடா படடா மஜ மஜடா மஜ மஜடா முதல் முத்தம் தந்தபோது எப்படி இருந்தது பச்சம் எண்ணி பார்த்து உன்னை வாழ்வு கேட்ட போது எப்படி இருந்தது
Thank you.